ஹாய் காய்ஸ் நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல டெய்லி ஆசிரியர் வேலை வாய்ப்பு பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் அவசர அவசரமா வந்த அரசு பள்ளியில உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஸோ இந்த பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க ஏ டு ஜெட் வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நிரந்தரமான ஆசிரியருங்க, அடிச்சது ஜாக்பாட்னு சொல்லலாம். ஸோ அரசு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுக்குறாங்க. இந்த அரசு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு லக் இருக்குன்னு தெரியல. ஸோ லக் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாங்குவீங்க. ஸோ அரசு வேலை வாய்ப்புங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் செய்வது? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள பல குழப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியா இருக்கணும். எல்லா தகுதியுமே குறைந்தபட்சம் குடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்றது எப்படி? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் அப்ளை பண்ணிட்டோமா, நமக்கு ஜாப் கிடைச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பயிற்சி குடுப்பாங்க? இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கவலையுமே வேண்டாங்க. சம்பளம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அரசு விதிகள் படி இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. உடனே அப்ளை பண்ணி இந்த ஜாப் வாங்க. நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல இது மாரி பல ஆசிரியர் வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட்டே பண்ணிட்டே இருக்கேன். நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் குடுத்துருக்காங்க. உடற்கல்வி ஆசிரியர். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் பாடம் எடுக்க தேவையில்ல. அதுக்கு பதிலா உடற்கல்வி ரிலேட்டடா மாணவர்களுக்கு சொல்லிக் குடுத்தா போதும். ஸோ இது நிரந்தரமான பணியிடங்க. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிறாதீங்க. இதுக்கான கல்வி தகுதி பொறுத்தவரைக்கும் டிபிஇடி அதே மாரி பிபிஇடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லனா அதுக்கு ஈக்குவலா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை கூட படிச்சிருக்கலாம். ஸோ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுக்குறாங்க. இதுக்கு ஜிடி முன்னுரிமை பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க இந்த கேட்டகரியில. விண்ணப்பங்கள் உரிய சான்றிதழ் நகலுடன் அனுப்ப வேண்டிய முகவரி குடுத்துருக்காங்க பாருங்க. செயலாளர் அருணா மேல்நிலைப்பள்ளி, எறையூர், பெண்ணாடம் ஆர்எஸ். கடலூர் மாவட்டம் 606111 இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போகும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி நாள் பொறுத்தவரைக்கும் பாருங்க 22/6/2026ங்க. ஸோ இந்த தேதிக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்ககிட்ட போயிரணுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சென்ட் பண்ணணும்னா, உங்ககிட்ட ஏற்கனவே ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அதோட 10த், 12த் அதே மாரி சாதி சான்றிதழ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட் இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எல்லாமே வச்சு இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ கடலூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்துக்குது. இந்த அருணா மேல்நிலைப் பள்ளிங்கிறது ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா, பாடம் எடுக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வேக்கன்சி விட்டிருந்தாங்க. நெறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது வேக்கன்சி வந்துச்சுன்னா, நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல போஸ்ட் பண்றேன். நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.